தகவல் மற்றும் செய்தி தொடர்பு தொழில்நுட்ப துறையை மேம்படுத்தும் வகையில் CII கனெக்ட் 2016 என்ற பெயரில் 2 நாள் மாநாடு சென்னையில் இன்று தொடங்கியது. இந்திய தொழில் கூட்டமைப்பு தமிழக அரசுடன் இணைந்து நடத்தும் இந்த மாநாடு மற்றும் கண்காட்சியில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பாண்டியராஜன் பங்கேற்று பேசினார். அப்போது புதிய கல்விக் கொள்கை குறித்து தமிழக அரசின் கருத்தை விரைவில் மத்திய அரசுக்கு தெரிவிக்க உள்ளதாக அவர் கூறினார். IT துறையில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், பட்டாபிராமில் IT பூங்கா கொண்டு வர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் தொழில்நுட்பத்துறையை மேம்படுத்த அரசு முழு ஆதரவு அளிக்கும் என்று உறுதியளித்த அமைச்சர் பாண்டியராஜன், வேலை வாய்ப்பை பெருக்கவும் IT துறையை மேம்படுத்தவும் தமிழகத்தின் பல இடங்களில் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் தெரிவித்தார். சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது மென் கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாடு சார்ந்த கட்டமைப்புகள், அதுபோல் இன்குபேட்டர் அடைகாக்கும் மையங்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டும் கொண்டு வந்தது அம்மாவோட அரசாங்கம். இன்றைக்கி இதெல்லாம் மூலமாக தமிழகம் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது. ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா மனித வளத்தில் ஒரு உன்னதமான இடத்தை அடைவதற்கு. அதனால தான் சொன்னேன், நான் பள்ளிக்கல்வியில் நம்ம முதலிடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். எண்ணிக்கையில் மட்டும் இல்லாமல் தரத்தில்.